வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி காட்டு அன்ன பறவை. ஒரு காலத்தில் எலிசா என்ற ஒரு சிறுமி வசித்து வந்தாள். அவள் ராஜாவின் ஒரே குட்டி இளவரசி. எலிசா பிறந்தபோது ராணி இறந்துவிட்டாள். ஆனால் அவளுக்கு ஒரு அன்பான தந்தையும் அவளை பராமரிக்க 11 மூத்த சகோதரர்களும் இருந்தனர். அவளுடைய சகோதரர்கள் பள்ளிக்குச் சென்றபோது எலிசா அழகான பட புத்தகங்களை பார்த்தாள் அல்லது விழுங்கிகள் கடந்து செல்வதை ரசித்தாள். அவள் இதைவிட மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியாது. பின்னர் ஒரு கடுமையான குளிர்காலத்தில் மன்னர் மீண்டும் திருமணம் செய்து கொண்டார். அவரது புதிய மனைவி உயரமாகவும் ஸ்டைலாகவும் இருந்தார். எல்லோரும் அவளை பாராட்டினர். ஆனால் அவளுக்கு ஒரு இருண்ட ரகசியம் இருந்தது. புதிய ராணி ஒரு சூனியக்காரி. ராணிக்கு ராஜாவின் குழந்தைகள் பிடிக்கவில்லை. அதனால் அவர்களை ஒழிக்க முடிவு செய்தாள். அவள் அரண்மனைக்குள் தனியாக நாட்களை கழித்தாள். தன் செல்ல பிராணியான தேரைகளை தடவினாள். பகற்கனவு கண்டாள். ஒரு வாரம் கழித்து இளவரசர்கள் பள்ளியிலிருந்து அரண்மனைக்கு வந்தபோது ராணி தங்கள் வழியை தடுப்பதைக் கண்டாள். நீங்கள் இங்கே தேவையில்லை, அவள் கத்தினாள். காட்டு ஸ்வான்ஸ் போல பறந்து போ. திகிலடைந்த இளவரசர்கள் வெள்ளை இறகுகளை முளைக்கத் தொடங்கினர். ஒவ்வொன்றாக அவை அன்னப் பறவைகளாக மாறி கடலுக்கு பறந்தன. ராணி உள்ளே சென்று இளவரசர்கள் ஓடிவிட்டதாக ராஜாவிடம் தெரிவித்தாள். இப்போது எலிசா மட்டுமே இருந்தாள். ராஜா சந்தேகப்படுவார் என்று ராணி இன்னொரு மந்திரம் சொல்லத் துணியவில்லை. ஆனால் பல ஆண்டுகள் செல்லச் செல்ல எலிசா மிகவும் அழகாக வளர்ந்தாள். ராணியால் இனி அவளுடைய பொறாமையை தாங்க முடியவில்லை. ஒரு இரவு அவள் ரகசியமாக தனது தேரைகளை நேரடியாக எலிசாவின் குளியலறையில் இறக்கி சில மந்திர வார்த்தைகளை கிசுகிசுத்தாள். எலிசா அவ்வளவு கெட்டிக்கார பொல்லாத மந்திரத்தால் மயங்கி போக முடியாத அளவுக்கு கெட்டிக்காரே. அவள் குளியல் தொட்டிக்குள் நுழைந்ததும் தேரைகள் பூக்களாக மாறின. அவற்றின் சிவப்பு இதழ்கள் தண்ணீரில் மெதுவாக மிதந்தன. ராணி கோபமாக இருந்தாள். அவளுக்கு ஒரு புதிய உத்தி தேவைப்பட்டது. எலிசா குளித்து முடித்ததும் ராணி அவளை கண்ணாடியிலிருந்து தள்ளி உட்கார வைத்தாள். பின்னர் அவள் எலிசாவின் முகத்தை வால்நட் சாற்றால் எளிதாக துடைத்தாள். மேலும் அவள் தலைமுடியை சீவுவது போல் நடித்துக் கொண்டே சிக்க வைத்தாள். இப்போது எலிசா அவளுடைய அழகான சுயத்தைப் போல தெரியவில்லை. அவளுடைய தந்தை அவளை அடையாளம் கூட பார்க்கவில்லை. இந்த பைத்தியக்கார உயிரினத்தை யார் உள்ளே அனுமதித்தது என்று அவர் கத்தினார். அதை எடுத்துச் செல்லுங்கள். காவலர்கள் அவளை பிடிக்க முயன்றனர். எலிசா அவர்களுக்கு இடையே நழுவி அரண்மனைக்கு வெளியே ஓடி அழுது கொண்டே இருந்தாள். அவள் ஒளிந்து கொள்ள காட்டிற்கு ஓடினாள். எலிசா காட்டின் வழியாக வந்து ஒரு ஏரியை கண்டுபிடித்தாள். அவள் மண்டியிட்டு குளிர்ந்த புதிய தண்ணீரில் முகத்தை துடைத்தாள். சூரியன் மறைந்ததும் எலிசா இரவை எங்கே கழிக்கலாம் என்று சுற்றி தேடினாள். தூரத்தில் ஏதோ ஒன்று அவள் கண்ணை கவர்ந்தது. மரங்களின் மேல் ஒரு அன்னப்பறவை கூட்டம் பறந்து கொண்டிருந்தது. அவர்கள் தங்கள் இறக்கைகளை அசைத்தனர். எலிசாவின் ஆச்சரியத்திற்கு அன்னங்களுக்கு பதிலாக அவளுடைய சகோதரர்கள் அவள் முன் நின்றனர். எலிசா மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். அவர்கள் அனைவரும் கட்டிப்பிடித்து முடித்ததும் இளவரசர் ஜூலியன் அவளிடம் என்ன நடந்தது என்பதை சரியாக பகிர்ந்து கொண்டார். ராணியின் மந்திரம் எங்களை அன்னப்பறவைகளாக மாற்றியது என்று அவர் விளக்கினார். ஆனால் நாங்கள் இரவில் மீண்டும் மனிதர்களாக மாறுகிறோம். நாளை நாங்கள் எங்கள் புதிய வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். நான் உங்களுடன் வருகிறேன், எலிசா முடிவு செய்தார். எலிசாவும் அவளுடைய சகோதரர்களும் இரவு முழுவதும் நாணல் வலையை நெய்தனர். அதனால் அன்னங்கள் அவளை தூக்கிச் சென்றன. சூரியன் உதித்ததும் அன்னங்கள் எலிசாவை காற்றில் தூக்கிச் சென்றன. அவை கடற்கரைக்கு மேலே வெகு தூரம் பறந்தன. அந்தி மயங்கி விழுந்ததும் அவை தரையிறங்கின. மீண்டும் அன்னப்பறவைகள் தங்கள் இறகுகளை உதிர்த்தன. இப்போது இதுதான் எங்கள் வீடு. ஜூலியன் எலிசாவிடம் மென்மையான பச்சை புல்லால் கம்பளம் விரிக்கப்பட்ட ஒரு குகையை காட்டி சொன்னான். அந்த கனவில்
ஒரு அழகான தேவதை அவள் முன் தோன்றினாள். எலிசா, அவள் சொன்னாள், உன் சகோதரர்களை ராணியின் மந்திரத்திலிருந்து நீ காப்பாற்ற முடியும். நீ ஒவ்வொருவரையும் நெட்டில்ஸ் சட்டையாக மாற்ற வேண்டும். அவர்கள் சட்டைகளை அணியும் போது மந்திரம் உடைந்துவிடும். ஆனால் நீங்கள் சட்டைகளை அமைதியாக செய்ய வேண்டும் என்று தேவதை எச்சரித்தது. மந்திரம் முடிவதற்குள் நீங்கள் ஒரு வார்த்தையை பற்றி விவாதித்தால் உங்கள் சகோதரர்கள் இறந்து விடுவார்கள். எலிசா ஒரு தொட்டால் எரிச்சலூட்டுகிற ஒரு வகை செடியை தொட கையை நீட்டினாள். அது அவள் விரல்களை குத்தியது. அவள் எழுந்தாள். மறுநாள் எலிசா வேலைக்கு செல்லத் தொடங்கினாள். அவள் பெரிய நெசவு பைகளை பறித்து அவற்றை ஒன்றாக நெய்ய ஆரம்பித்தாள். அவை அவள் விரல்களை குத்தின. ஆனால் அவள் சத்தம் போடவில்லை. மாலைக்குள் அவளுடைய விரல்கள் கொப்புளங்களால் மூடப்பட்டிருந்தன. ஆனால் எலிசா அதை பொருட்படுத்தவில்லை. அவள் முதல் சட்டையை கிட்டத்தட்ட முடித்திருந்தாள். இளவரசர்கள் அவள் நெசவு செய்வதை பார்த்தபோது எலிசா என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அவர்கள் அவளுக்கு நன்றி தெரிவித்தனர். ஆனால் அவளால் பதிலளிக்க முடியவில்லை. இளவரசர் ஜாஸ்பர் அவள் விரல்களை பார்த்து அழுதார். அவரது கண்ணீர் அவள் தோலை தொட்ட இடமெல்லாம் உடனடியாக குணமடைந்தது. மறுநாளே எலிசா இன்னும் கொஞ்சம் நெட்டில்ஸ் பறிக்க புறப்பட்டு ஒரு வளர்ந்த தேவாலய முற்றத்தில் நின்றாள். உன் பெயர் என்ன? அவள் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. எலிசா சுற்றித் திரிந்தாள். ஒரு அழகான ராஜா தன்னை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தாள். நீ என் நிலத்திற்குள் என்ன செய்கிறாய் என்று ராஜா அவளிடம் கேட்டார். நீ ஏன் தொட்டால் எரிச்சலூட்டுகிறாய்? ஆனால் எலிசாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அவளால் பேச முடியாது என்று ராஜா உணர்ந்தார். என் அரண்மனைக்கு திரும்பி வா என்று அவர் மெதுவாகச் சொன்னார். நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். எலிசா தலையை ஆட்டினாள். ஆனால் அது நல்லதல்ல. ராஜா அவளை தன் கொல்லைப்புறங்கள் வழியாகவும் தன் பெரிய அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றான். சிறிது நேரத்தில் ராஜா அந்த விசித்திரமான அமைதியான பெண்ணை காதலித்தார். அவள் நாள் முழுவதும் நெசவு செய்து கொண்டிருந்த போது அவளுடைய கொப்புளங்கள் நிறைந்த விரல்களை மறைக்க அவளது மென்மையான கையுறைகளை அவர் வழங்கினார். அவருடைய கருணை எலிசாவை அவரை நேசிக்க வைத்தது. விரைவில் ராஜா தனது முடிவை எடுத்தார். நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று அவர் எலிசாவிடம் கேட்டார். அவள் சிரித்துக்கொண்டே தலையசைத்தாள். ராஜா தனது பேராயரை அழைத்தார். எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகி திருமணம் ஆகப் போகிறது என்று அவர் அவரிடம் கூறினார். பேராயர் திகிலுடன் கைகளை விரித்தார். எலிசா ஒரு சூனியக்காரியாக இருந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். உனக்கு அந்த பெண்ணை தெரியாது என்று அவர் அழுதார். எனக்கு கவலையில்லை என்று ராஜா கூறினார். நான் எப்படியும் அவளை மணப்பேன். இதற்கிடையில் எலிசா மும்முரமாக நெய்தாள். திருமண விழாவிற்கு முந்தைய இரவு அவள் 10 சட்டைகளை செய்திருந்தாள். இன்றிரவு கடைசி சட்டையை நான் முடிப்பேன் என்று அவள் மகிழ்ச்சியுடன் நினைத்தாள். அவள் இறுதி சட்டையை தொடங்கும் போது அவளுக்கு இன்னும் நெட்டில்ஸ் தேவைப்படுவதை கவனித்தாள். நான் போய் கொஞ்சம் எடுக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். வெளியே இருட்டாக இருந்ததால் கல்லறையை பார்க்கவே முடியவில்லை. அவள் நடுங்கினாள். பேய்கள் அல்லது பேய்கள் என்று எதுவும் இல்லை என்று அவள் பயமின்றி தனக்குள் சொல்லிக் கொண்டாள். திருமண விழாவை பற்றி கவலைப்பட்டு பேராயர் இன்னும் விழித்திருந்தார். எலிசா நழுவி வெளியே வருவதைக் கண்டு அவளை பின்தொடர முடிவு செய்தார். நள்ளிரவில் ஒரு சூனியக்காரை மட்டுமே தொட்டால் எரிச்சலூட்டுகிற செடிகளை பறிப்பாள் என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். எலிசா கல்லறைகளுக்கு மத்தியில் சுற்றித் திரியத் தொடங்கிய போது தான் போதுமான அளவு சாட்சியாகிவிட்டதாக முடிவு செய்தான். நிறுத்து, சூனியக்காரி என்று அவன் அழுதான். அவரது கூச்சல் அரண்மனை காவலர்களை ஓட வைத்தது. அவரது உத்தரவின் பேரில் அவர்கள் எலிசாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மறுநாள் திருமணத்திற்கு பதிலாக ஒரு விசாரணை இருந்தது.
எலிசா சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு நீதிபதி முன் கொண்டு வரப்பட்டார். இரவில் கல்லறையில் அவள் தொட்டால் எரிச்சலூட்டுகிற செடிகளை பறிப்பதை நான் பார்த்தேன் என்று பேராயர் அழுதார். அவள் ஒரு சூனியக்காரியாக இருக்க வேண்டும். சரி, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீதிபதி எலிசாவிடம் கேட்டார். ஆனால் அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள பேசவில்லை. நீதிபதி முகம் சுளித்தார். அந்த பெண் ஒரு சூனியக்காரி. அவளுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ராஜா மனம் உடைந்தார். ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. எலிசா ஒரு சிறிய சிறை அறையில் வைக்கப்பட்டாள். அவளுடைய சட்டைகள் அவளுக்கு பின்னால் வீசப்பட்டன. நான் அவற்றை கிட்டத்தட்ட முடித்துவிட்டேன் என்று அவள் கவலையுடன் நினைத்தாள். ஆனால் இப்போது நான் என் சகோதரர்களை மீண்டும் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். அவள் முற்றிலும் பரிதாபமாக உணர்ந்தாள். திடீரென்று ஜன்னலில் ஏதோ படபடவென அடித்தது. எலிசா மேலே பார்த்தாள். ஜாஸ்பர் தன்னை திரும்பி பார்ப்பதை கவனித்தாள். ஜாஸ்பர் அவற்றை பார்க்கும் வகையில் அவள் சட்டைகளை உயர்த்தினாள். அவன் தலையை குனிந்துவிட்டு அங்கிருந்து சென்றான். நான் விட்டுக் கொடுக்க கூடாது, எலிசா தனக்குள் சொல்லிக் கொண்டாள். கடைசி சட்டையை நெய்வதில் இரவு முழுவதும் கழித்தாள். விடியற் காலையில் செய்ய ஒரு ஸ்லீவ் மட்டுமே இருந்தது. பின்னர் அவளிடம் இருந்த நெசவுகள் தீர்ந்து போயின. சில நிமிடங்கள் கழித்து கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. காவலர்கள் அவளை அழைத்துச் செல்ல வந்திருந்தனர். அவர்கள் அவளை வெளியே அழைத்துச் சென்றனர். இன்னும் சட்டைகளை பற்றிக் கொண்டிருந்தனர். மரண தண்டனையை காண ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அது தொடங்குவதற்கு முன்பே அதிர்ச்சியூட்டும் முணுமுணுப்பு கேட்டது. மக்கள் வானத்தை நோக்கி சுட்டிக்காட்டத் தொடங்கினர். 11 வெள்ளை அன்னங்கள் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அன்னங்கள் வேகமாக கீழே இறங்கின. ஒவ்வொன்றாக அவை எலிசாவை கடந்து சென்றன. அதனால் அவள் சட்டைகளை அவர்கள் மீது வீசினாள். கூட்டம் மூச்சு திணறியது. காற்றில் ஒரு மின்னல் ஒலித்தது. அதன் பிறகு ஸ்வான்ஸுக்கு பதிலாக 11 இளைஞர்கள் எலிசாவின் அருகில் நின்றனர். ஓ ஜாஸ்பர், எலிசா அழுதார். உனக்கு இன்னும் ஸ்வான்ஸ் இறக்கை இருக்கிறது. எனக்கு பரவாயில்லை என்று அவர் பதிலளித்து அவளை ஒரு பெரிய இறகு போன்ற அணைப்பை கொடுத்தார். பின்னர் ராஜா பேசினார். இங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் திருமண விருந்தில் நீங்கள் எனக்கு விளக்கலாம். நீங்கள் இன்னும் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால், அவர் தொடர்ந்து எலிசாவிடம் வெட்கத்துடன் திரும்பினார். ஓ ஆமா, எலிசா சிரித்துக் கொண்டே சொன்னாள். இந்த திருமண விழாவில் எந்த சூனியக்காரிகளும் இருக்க மாட்டார்கள், நான் சத்தியம் செய்கிறேன். அதே நேரத்தில் எலிசாவின் சங்கிலிகள் வெள்ளை பூக்களாக மாறி தரையில் விழுந்தன. மந்திரம் இறுதியாக உடைந்தது. எலிசாவால் பேச முடிந்தது. பின்னர் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். Thanks for watching more videos. Subscribe my channel.